எல்லாருக்கும் வணக்கம்மா. நூக்கில் வச்சு புதுசாக ஒரு டிஷ் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ணியிருப்போம், பொரியல் பண்ணியிருப்போம், கறிக்குழம்பு மாதிரி கிரேவி பண்ணியிருப்போம். இன்னைக்கு நான் செய்ய போகிறது என்னென்னா நூக்கல் ரோஸ்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த பாருங்கள். இப்போ நூக்கல் வாங்கியாச்சு பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இந்த நூக்கில் இந்த கீரை எல்லாம் கிடச்சிச்சின்னா நம்ம பொரிச்சு முருங்கைக்கீரை மாதிரி பொரிச்சு சாப்பிட்லாம். ரெண்டாவது இந்த தோலெல்லாம் உரிச்சு எடுத்துட்டு ரவுண்டாக ஸ்லைஸாக இந்த பாருங்கள், இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி அரிஞ்சு ரோஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தோல் உரித்து காயை கழுவிட்டு இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு காய் அரிஞ்சு உங்களுக்கு ஸ்லைஸ் போட்டு காட்டியிருக்கேன். அதே மாதிரி இந்த காயை அரிஞ்சு எடுத்துக்க போகிறேன். எடுத்துக்கலாம் வாங்க. நூக்கல் ரோஸ்ட் செய்கிறதுக்கு நம்ம மசாலா அரைக்க போகிறோமா. அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு புதினா கொஞ்சம் எடுத்து நான் கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அரைச்சிக்க போகிறோம். இதில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 2 கொத்து கருவேப்பிலை. அது கூடவே பாருங்கள் ஒரு 1.5 இன்ச்சு அளவு இஞ்சி. அடுத்து பாருங்கள் ஒரு 10 பூண்டு பல், 2 பச்சை மிளகாய் போட்டுட்டோமா. அடுத்து பாருங்கம்மா சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்கிறேன். அது ஒரு 5-6 இருக்கும், போட்டுக்கலாம். சின்னதாக இருக்குது அதனால் ஒரு 7-8 இருக்குது. பெருசாக இருந்தால் ஒரு 5 போடுங்க போதும். அடுத்து 1/4 எலுமிச்சம்பழம், அதை புழிஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 10 போட்டுக்குவோம். அவ்வளோதான். இதெல்லாம் நைஸாக அரைச்சிட்டு வரணும். 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். இது ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, சாந்து மாதிரி அரைக்கணும். காயில் பிரட்டுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். போதும், அவ்வளோதான். இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கம்மா, நூக்கலுக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டோம். பாருங்கள், நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சாச்சு. தண்ணி ஜாஸ்தி ஊற்றாமல் இந்த மாதிரி தான் இருக்கணும். அரைச்சி எடுத்தாச்சு. வாங்க நம்ம அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கம்மா, 2 காய் நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு ஸ்லைஸாக அரிஞ்சு வச்சாச்சு. இப்போம்மா ஒரு இடலமான பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாலாம் இதை சேர்த்துக்கலாமா. இது தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த காய்க்கு கொஞ்சம் காரம் சாரமாக தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. இது கரம் மசாலாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். பாருங்க, பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறமா எல்லாம் சேர்த்தாச்சு நமக்கு வேண்டிய ஜாமான்லாம். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து பிசைஞ்சிக்கலாம். இந்த காயில் மசாலாலாம் பிரட்டிலாம் வச்சுட்டோமா, ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம காயெல்லாம் பிரட்டி வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சுமா. இப்போ தோசைகள் அடுப்பில் வச்சு தோசைகள் காஞ்சிருச்சு பாருங்கள். எண்ணெய் ஊற்றி காயை எடுத்து வச்சு ரோஸ்ட் பண்ணுவோம். பாருங்கம்மா, காய் பாருங்கள் அழகாக ஊறிடுச்சு எல்லாம். இப்போ தோசைகள் எடுத்து வச்சிடலாம். பாருங்கம்மா, காய் ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அழகாக வருது பாருங்க, செம. பாருங்கம்மா, நூக்கல் ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அருமையாக எடுத்துடலாம். அருமையாக இருக்குது பாருங்க, செமையாக. இதே மாதிரி மீத இருக்க காயெல்லாம் செஞ்சு எடுத்துடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.